ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு புதிய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களால் ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு நபரை நியமித்து அவங்கள பொருள் வாங்க சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpds.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ரேஷன் சம்மந்தப்பட்ட பல்வேறு சேவைகளை நீங்களே பார்த்தா பண்ணிக்கலாம். புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா திரும்ப அப்ளை பண்ணுறது, பேர் சேர்க்கறது, பேர் நீக்கிறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையான சேவைகளை நீங்கள் பண்ணலாம். அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு புதிய சேவையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரதிநிதி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னமான ஆப்ஷன் தான், அதாவது இப்போது உங்கள் ரேஷன் கடைகளில் நீங்கள் பொருட்கள்லாம் வாங்குவீங்க. இப்போ சம்மந்தப்பட்ட ரேஷன் அட்டையில் பார்த்தா பொருட்கள் வாங்க முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. வயதானவர்கள் இருப்பாங்க, ஹேண்டிகேப்டு பர்சன் இருப்பாங்க, ஏதாச்சும் ரீசெண்டாக அவங்களால போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, இல்லை வெளிமாநிலத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரேஷன் அட்டைக்கு வேற ஒருத்தரை நீங்கள் பிரதிநிதியாக நியமனம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க போயிட்டு உங்களுக்கு பதிலாக ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை பிரிண்ட் எடுத்து இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி சைன் வாங்கிட்டு தான் அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஆன்லைனில் அதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. உங்களால் ரேஷன் பொருட்களை வாங்க முடியல, உங்கள் குடும்ப உறுப்பினரில் யாருமே ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வேற ஒரு நபரை நிர்ணயம் செஞ்சு அவங்க போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான், தேவைப்படுறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தா ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யாரை பிரதிநிதியாக நியமிக்க போகிறீங்களோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல நேம் கேட்டிருக்காங்க, அவங்க பெயர், யாரை நீங்கள் நியமிக்க போகிறீங்களோ அவங்க பெயர் என்ன இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் கேட்டிருக்காங்க, தமிழில் வேணுன்றவங்க கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்க நேம் என்ன அப்படின்றத நீங்கள் தமிழில் பார்த்தா டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அவங்க என்ன ஜெண்டர் கேட்டகரியை சார்ந்தவங்க, ஆனா பெண்ணா அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் நியமிக்க போகிறவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க நியமனம் செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த நியமனம் செய்கிறோம் பாருங்க, அவங்க உங்களுக்கு எந்த உறவுமுறை வேணும், உங்கள் ரிலேட்டிவ்னா ரிலேட்டிவ் கொடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க சர்வெண்ட்டாக இருக்கானோ அதை கொடுத்துக்கோங்க, இல்லை நெய்பராக இருக்கானோ நெய்பர் கொடுத்துக்கோங்க, என்ஜிஓவா அதர்ஸா அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். அந்த பிரதிநிதி உங்களுக்கு என்ன உறவுமுறை வேணுமோ அதை நீங்கள் தெளிவாக செட் பண்ணலாம். யூஎஃப்சி நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரேஷனுடைய அந்த நம்பர் தான். அதுக்கப்புறம் பதிவேற்றம், இதில் போயிட்டு அவருடைய ஆதார் கார்டை நீங்கள் பதிவேற்றம் பண்ணுற மாரி இருக்கும். அந்த பிரதிநிதி யார் நியமிக்கிறீங்களோ அவங்க ஆதார் கார்டை 1 MBக்குள்ள மாரி இருக்க மாதிரி PDF ஃபார்மேட்லையோ ஜேபிஜே ஃபார்மேட்லையோ அப்லோட் பண்ண பாருங்கள். சூஸ் ஃபைல் கொடுத்து பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண ஆதார் கார்டு அப்லோட் ஆகிடும். அடுத்த கட்டமாக ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அவங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போய்டும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கடைகளில் இந்த சம்மந்தப்பட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு தாராளமாக பொருட்கள் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக பார்த்தா ரொம்ப வயசானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி ஹேண்டிகேப்டு பர்சன், அந்த மாதிரி முடியாதவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாத நிலையில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பிரதிநிதி ஆப்ஷன் பார்த்தா பயன்படும். ஸோ சொந்தக்காரங்க போயிட்டு வாங்கின்னு வரலாம். அல்லது இப்போதைக்கு ஒரு வீட்டில் பார்த்தா வயசான அம்மா இருக்காங்க, அவங்க பையன் வேறு ரேஷன் கார்டை வச்சுருக்காருன்னா நீங்கள் அவங்க பையனை பிரதிநிதியாக போட்டு அவங்களே கூட 2 ரேஷனுமே வாங்கிட்டு வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக ரேஷனுக்கான பொருட்களை அவங்களே வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளை பண்ணதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்து காமிச்சிடும். அதை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரதிநிதி அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரதிநிதி போயிட்டு உங்களுக்கு பதிலாக ரேஷனுக்கான பொருட்களை வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.